வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து கைக்குத்தல் அரிசியில் கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஊற வச்சுருக்கேன். நான் ஊற வச்சதுனால கலர் கம்மியாக இருக்குது. 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ நான் அரிசி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இதுதான் கைக்குத்தல் அரிசி. இதை கைக்குத்தல் அரிசின்னு சொல்லுவாங்க, கேரளா அரிசின்னு சொல்லுவாங்க. கைக்குத்தல் அரிசினா என்ன அர்த்தம்னா, அதில் இருக்கக்கூடிய மேல் தோலை எடுத்துட்டு பாலிஷ் பண்ணாமல் இருக்கும். வெள்ளை அரிசி இருக்கு இல்லையா, அதை நல்லா பாலிஷ் பண்ணிடுவாங்க. பாலிஷ் பண்ண அரிசியில் நமக்கு சத்து கம்மியாக இருக்கும். இது வந்து நார் சத்து ரொம்ப அதிகமாக இருக்கும். மருத்துவ பலன்கள் இதில் வந்து அதிகம். இது வந்து கேரளா அரிசி, கைக்குத்தல் அரிசின்னு சொல்லுவாங்க. இதையும் வந்து கைக்குத்தல் அரிசின்னு சொல்லுவாங்க. ரெண்டுமே வந்து இது கொஞ்சம் அரிசி குண்டாக இருக்குது, இது கொஞ்சம் மெல்லிசாக இருக்குது, கலர் கம்மியாக இருக்குது, அவ்வளோதான். ரெண்டும் அழுக்கு கலராக தான் இருக்கும். எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கேரளா அரிசின்னு கேட்கலாம், கைக்குத்தல் அரிசின்னு கேட்கலாம். அதிலே பொடி அரிசியாகவும் இருக்குது, கனமாகவும் இருக்குது. ஆனால் இது நம்ம சாதமாக வடித்து சாப்பிட்டோம்னா குலையவே குலையாது, விதையாகவே இருக்கும். விதையாக இருக்கிறதுனால மென்று சாப்பிட்ற மாதிரி இருக்கும், ருசி இருக்காது. ஆனால் டயட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ரொம்ப நல்ல உணவு. சுகர் பேஷண்ட்டுக்கும் வந்து ரொம்ப நல்ல உணவு. டயட்டில் இருக்கிறவங்க இதை கஞ்சியாக குடிச்சிங்கன்னா வயிறு ஃபுல்லான மாதிரியும் இருக்கும், பசிக்காது, ரொம்ப பசி கண்ட்ரோல் ஆகும். இதை என்ன பண்ண போகிறேன், இப்படியே வேக வச்சோம்னா ரொம்ப நேரம் வேகும். ரொம்ப நேரம் வெந்தாலும் உங்களுக்கு குலையவே குலையாது, அப்படியே முழுசாக இருக்கும். ரசம் ஊற்றி, தயிர் ஊற்றி, எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா நீங்கள் மென்னுக்குனே இருக்கணும், அந்த மாதிரி இருக்கும். இதை நான் வந்து நல்லா அரைக்க போகிறேன் நைஸாக. முதல்ல அரிசியை அலசிட்டு நல்ல தண்ணியிலே ஊற வச்சுருங்க. அந்த தண்ணியில் இருக்கக்கூடிய சத்து வீணாகாமல் அதை ஊற்றியே வந்து நம்ம அரைக்கலாம். அரைச்சாச்சு. இது நம்ம வந்து தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சி வேக விட போகிறோம். கைக்குத்தல் அரிசியில் நார் சத்து அதிகம் இருக்கிறதுனால கொழுப்பை கரைக்க நல்லா ஹெல்ப் பண்ணும். நீங்கள் யோகா, வாக்கிங் அந்த மாதிரி உடம்பை குறைக்கணும்னு ட்ரை பண்ணும்போது இது அதிகமாக சேர்த்துக்கினீங்கன்னா நார் சத்து அதிகங்கிறதுனால கொழுப்பை கரைக்கும். அதே மாதிரி கேன்சருக்கு வந்து இது நல்ல மருந்துன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க கைக்குத்தல் அரிசி. பெருங்குடல் புற்றுநோய்க்கும் மார்பக புற்றுநோய் வராமல் தடுக்குமா. விட்டமின் பி, பாஸ்பரஸ், மெக்னீசியம், பொட்டாசியம் அதிகம் இருக்கு, ஃபைபர் அதிகம். நல்லா நிறைய தண்ணி விட்டுக்குங்க. மண்பானை மண் சட்டி யூஸ் பண்ணும்போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக நமக்கு கிடைக்குது. மண்பானையில் தண்ணி ஊற்றி சாப்பிட்றதும், தண்ணி ஊற்றி குடிக்கிறதும், மண்பானையில் சமைச்சு மண் சட்டியில் சமைச்சு சாப்பிட்றதும் நோய் எதிர்ப்பு சக்தியை உடம்புல கூட்டும்னு சொல்கிறாங்க. இப்போ இதை நம்ம காய்ச்சுவோம். இந்த மாதிரி குருணையை அரைச்சிக்கோங்க. ரொம்ப மாவு மாதிரி அரைச்சிட்டிங்கன்னா குடிக்கிறதுக்கு வந்து மாவு கஞ்சி மாதிரி இருக்கும். இந்த குருணை இருந்தால்தான் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் வெந்த பிறகு நம்ம உப்பு போடுவோம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். நல்லா அரிசி வெந்துருச்சு. அந்த குருணை இருந்துச்சு இல்லையா, அது நல்லா வெந்துருச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி கூழ் மாதிரி இருக்குன்னு பாருங்கள். இது நல்லா ஆறின பிறகு தான் நம்ம மோர் சேர்க்கணும். சூடாக இருக்கையில் மோரை சேர்த்துட்டிங்கன்னா அந்த சூட்டுக்கு மோர் வந்து புளிச்சிடும், கஞ்சியோட டேஸ்ட்டே வீணாக போயிடும். இது நல்லா ஆறின பிறகு இதோட நல்லா வெண்ணெய் நீக்கப்பட்ட மோர், அதாவது ஃபேட் இல்லாத பாலில் உரைய ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு தயிர் வந்து ஃபேட் இல்லாமல் இருக்கும். ஃபேட் இல்லாத பாலாக வாங்கி உரைய ஊற்றுங்க. அதை வந்து தண்ணி ஊற்றி மோராக்கி இதில் கலந்துக்கணும். இது சூடு ஆறின பிறகு நம்ம மோர் கலப்போம். கஞ்சியை வந்து தாளிச்சா தான் ரொம்ப டேஸ்ட்டாகவும் வாசமாகவும் இருக்கும். தாளிச்சிடுவோம். ஒரு 1/2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். கடுகு, சீரகம், கொஞ்சமாக பெருங்காயம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், மல்லித்தழை, கருவேப்பிலை. சின்ன வெங்காயம் வந்து கஞ்சியோடு போட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். சளி தொந்தரவு இருந்தாலும் குறையும். சின்ன வெங்காயத்தை ரொம்ப வேக வைக்கக்கூடாது. பூண்டு வந்து நல்லா வேக வச்சு தான் சாப்பிடணும்.
சின்ன வெங்காயம் நறுச்சுன்னு கடிப்பட்டா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய் வந்து நான் உரப்புக்காக போடல, ஃப்ளேவருக்காக தான் போட்டிருக்கேன். நீங்கள் உரப்புக்காக வேணும்னா நல்லா நைஸாக நறுக்கி போட்டுக்கோங்க. ஆறின பிறகு கஞ்சி பாருங்கள் எவ்வளோ கெட்டியாக வந்துருச்சுன்னு பாருங்கள். இதை நீங்கள் கெட்டியாகவும் சாப்பிட்லாம், தண்ணி நிறைய ஊற்றி மோர் ஊற்றி தண்ணியாகவும் சாப்பிட்லாம். நல்லா ஆறட்டும், இன்னும் சூடாக இருக்குது. நல்லா ஆறின பிறகு நம்ம மோர் ஊற்றணும். நல்லா கெட்டியாக வந்துருச்சு பாருங்கள். இதில் நம்ம உப்பெல்லாம் சேர்த்துட்டோம், தாளித்து கொட்டியிருக்கோம். இப்போ நீங்கள் கஞ்சியாக குடிக்கணும்னா நிறைய மோர் ஊற்றி கிளாஸில் ஊற்றி குடிக்கலாம். கெட்டியாக சாதம் மாதிரி சாப்பிட்ணும்னா கொஞ்சம் கெட்டி மோராக ஊற்றி கப்பில் போட்டு ஸ்பூன் போட்டு இதுக்கு வத்தல், சிமிட்டி வத்தல், சுண்டை வத்தல், கறிவடகம் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப நல்லாவும் இருக்கும். வேலையும் உங்களுக்கு ஈஸி, சமையல் வேலையும் ஈஸி, ஹெல்த்துக்கும் நல்லது, டயட்டாகவும் ஆயிடுச்சு. இதை நீங்கள் வந்து ஆறின பிறகு மோர் ஊற்றி மண் பாத்திரத்தில் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா மோரும் புளிக்காது, நல்லா குளிர்ச்சியாகவும் நல்லாவும் இருக்கும். இதுக்கு நான் வந்து கறிவடகமும் சுண்டவத்தலும் வச்சுருக்கேன். சுண்டவத்தல் வந்து வயிற்று சம்மந்தப்பட்ட நோய் எல்லாத்துக்கும் ரொம்ப நல்ல மருந்து. வயிற்று வலிக்கு, வயிற்றில் பூச்சி இருந்தால் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே சுண்டவத்தல் வந்து நல்ல மருந்து. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.